ஹலோ மக்களே, வெல்கம் டு எம்ஜே எக்ஸ்போன். இதுவரை வால் கமெண்டை டீட்டெயிலாக பார்த்தோம். அதில் எப்படி டோர் விண்டோஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தாச்சு. இப்போ ஒரு பில்டிங்க்கு எப்படி ஃப்ளோர் போடுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ளோர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ரூமோட பாட்டம் சர்ஃபேஸை தான் நம்ம வந்து ஃப்ளோருன்னு சொல்கிறோம். ஸோ நம்ம ஆர்கிடெக்சரை பொறுத்தவரையும் ஒரு ஆஸ்தட்டிக் பர்பஸ்க்கு ஆர்டிஃபிஷியலான ஃப்ளோர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதே ஸ்ட்ரக்சரில் போகிறவங்க வந்து லோட் பியரிங்க்கு ஏற்ற மாதிரி ஃப்ளோர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ளோர் யூஸ் பண்ணுறதுக்கு ஆர்கிடெக்சர் டேப்ல போயிட்டு இங்கே ஃப்ளோர்னு ஒரு கேட்டகரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ளோர் ஆர்கிடெக்சரல், ஸ்ட்ரக்சரல், பை ஃபேஸ், ஸ்லாபேஜ்னு 4 ஆப்ஷன் இருக்கும். ஆர்கிடெக்சர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸ்ட்ரக்சரல் வந்து நான் சொன்ன மாதிரி லோடுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃப்ளோர் வந்து போடுவாங்க. ஃப்ளோர் பை ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டிஃப்ரெண்ட்டாக வந்து இர்ரெகுலர் பில்டிங்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுற ஃப்ளோர் தான் ஃப்ளோர் பை ஃபேஸ். நெக்ஸ்ட் ஸ்லாபேஜ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஒன்ஸ் நம்ம ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணால் மட்டும் தான் ஸ்லாபேஜ் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃப்ளோர் ஆர்கிடெக்சரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட டேபிள் வந்து இப்படி தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரில் நம்மளுக்கு எந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் யூஸ் பண்ணுவோம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு சர்க்குலரான பில்டிங் இருக்குது, அப்போ எனக்கு வந்து சர்க்குலரான ஃப்ளோர் தான் யூஸ் பண்ணும். அப்போ வந்து சர்க்கிள் ஷேப் எடுத்து நீங்கள் ஃப்ளோர் வரைஞ்சிக்கணும். இந்த மாதிரி உங்களோட லேஅவுட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டூல்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ளோர் வந்து ட்ரா பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ இங்கே செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டிஸ் டேபிளில் போயிட்டு நம்மளுக்கு வந்து எவ்வளோ திக்னஸ் ஆஃப் ஃப்ளோர் வந்து வேணுமோ நம்ம கொடுத்துக்க போகிறோம். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வாலில் பார்த்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோரும் இங்கே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரியும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃப்ளோர் சூஸ் பண்ணிட்டு கூட அதில் போயிட்டு எடிட் டைப். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம யூஸ் பண்ண வேண்டியது வந்து டூப்ளிகேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃப்ளோருன்னு நேம் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஃப்ளோர் ஓகே. இல்லைனா நீங்கள் வந்து ஒரு மல்டி ஸ்டோரி கிரியேட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளோருக்கு கூட நீங்கள் டிஃப்ரெண்ட் நேம் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜென்ரலாக ஃப்ளோருன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ நம்ம ஃப்ளோருன்னு இங்கே ஓப்பன் ஆயிரும். இப்போ ஸ்ட்ரக்சரில் போயிட்டு எடிட், இங்கே திக்னஸ்ன்னு இருக்கும். அந்த திக்னஸில் போயிட்டு உங்களுக்கு ஃப்ளோரோட திக்னஸ் எவ்வளோ வேணுமோ கொடுத்துக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் 6 இன்ச்சுன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே. ஸோ இப்போ கொடுத்துட்டு என்ன ஷேப் ஆஃப் ஃப்ளோர் வந்து உங்களுக்கு வேணுமோ நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் எடுத்து சும்மா போட்டுக்கிறேன். அதோட சைஸஸ் வேணா கூட நீங்கள் போட்டுக்கலாம். கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்தேன்னா 3D வியூவில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோர் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கும். ஸோ ரெக்டாங்குலர் ஃப்ளோர், இதோட திக்னஸ் வந்து நம்ம கொடுத்து 6 இன்ச் திக்னஸ். இப்படி தான் வந்து ஃப்ளோர் யூஸ் பண்ணோம். இதே வந்து டிஃப்ரெண்ட் ஷேப் யூஸ் பண்ணாலும் சேம் ப்ரொசீஜர் தான். ஃப்ளோர் ஆர்கிடெக்சரல் இதே ஃப்ளோரில் இருக்குது. நம்ம திக்னஸ் வேணா கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரக்சர் எடிட் இதில் போயிட்டு நான் ஒரு 1 ஃபீட்டுக்குன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே. இப்போ உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபார் சப்போஸ் இந்த ஷேப் கொடுக்குறேன். ஓகே. 3D வியூவில் போய் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எனக்கு வந்து 1 ஃபீட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஏன் ரெண்டுமே 1 ஃபீட்டில் சேஞ்ச் ஆகிருக்குன்னா நான் ஒரே நேம் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நான் டூப்ளிகேட் கொடுத்து நான் இந்த ஃப்ளோருக்கு நான் சேஞ்ச் பண்ணலை. அதனால தான் எனக்கு வந்து இதே இதுவாயிருக்கு. இப்போ சப்போஸ் எனக்கு இது வந்து வேறு திக்னஸில் வேணும், இது வேறு திக்னஸில் வேணும்னா நம்ம கண்டிப்பாக டூப்ளிகேட் கொடுக்கணும். இப்போ நம்ம க்ரியேட் பண்ணிட்டதுக்கப்புறம் கூட நம்ம போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு எடிட் டைப், டூப்ளிகேட், நான் இதில் போயிட்டு வேறு ஏதாவது நேம் கொடுத்துக்கோங்க. நான் 1ன்னு கொடுத்துட்டு ஓகே. ஸ்ட்ரக்சர் எடிட்டில் போயிட்டு இதோட திக்னஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்துங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இது வந்து எனக்கு 1 ஃபீட்டில் இருக்குது, இது வந்து எனக்கு 6 இன்ச்சில் இருக்குது. இப்படி தான் வந்து ஃப்ளோர் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ டிஃப்ரெண்ட் ஷேப் ஆஃப் ஃப்ளோர்ஸ் வந்து நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிடுறீங்க ஒரு திக்னஸ் கொடுத்து. இதே வந்து ஒரு பிளான் நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க வித்தவுட் ஃப்ளோர் வந்து இதில் எப்படி ஃப்ளோர் வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ அதோட லேஅவுட் எடுத்துக்கோங்க. ஃப்ளோரில் போயிட்டு லெவல் 1. இப்போ வந்து இது பிளானில் வந்து ஃப்ளோர் இல்லாமல் இருக்குது. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னா அதே ப்ரொசீஜர் தான். ஃப்ளோர் போயிட்டு ஆர்கிடெக்சரல் இந்த ஷேப்பில் போயிட்டு இப்போ நம்மளோட பில்டிங் வந்து நம்மளுக்கு ரெக்டாங்கிளாக தான் இருக்குது, அதனால ப்ராப்ளம் இல்லை. இதே வந்து எனக்கு அன்இவன் ஷேப்பில் இருக்குனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது லைனை வந்து அப்படியே பவுண்டரி வந்து ட்ரா பண்ணணும். அதையும் நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் ரெக்டாங்கிளில் தான் இருக்கனால நான் ரெக்டாங்கிள் எடுத்து நான் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கிளிக் பண்ணிட்டாலே போதும். இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு இது வந்து 6 இன்ச்சே போதும் என்னோட நார்மல் ரெசிடென்ஷியலுக்கு கொடுத்துட்டு ஓகே இல்லை போயிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா
3D வியூவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்டிங் வந்து ஃப்ளோர் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம தனித்தனியாக மெட்டீரியல்ஸ்லாம் அப்ளை பண்ணுவோம், அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஆஸ்தெட்டிக் பர்பஸ் வந்து நல்லாயிருக்கும். இப்போதைக்கு நம்ம பில்டிங்க்கு வந்து நம்ம ஃப்ளோர் போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா உங்களோட வால் இங்கே எண்டிங் ஆகும், கீழே வந்து ஒரு திக்னஸ் வந்து வந்துடும். எலிவேஷனில் போய் பார்த்தாலும் தெரியும், கீழே வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளோர் வந்து கேட்டகரி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம மெட்டீரியல் அப்ளை பண்ணுறது அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இப்படி தான் வந்து ஃப்ளோர் வந்து கிரியேட் பண்ணும். இதே வந்து எனக்கு இர்ரெகுலராக ஒரு லே அவுட் இருக்குது அப்படின்னா, சப்போஸ் நான் ஒரு வாலில் வந்து நான் டிஃப்ரெண்ட் ஷேப்பாக வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி எனக்கு ஒரு லே அவுட் இருக்குது, நான் இதுக்கு ஃப்ளோர் போடணும் அப்படின்னா இதுதான் நம்மளோட லே அவுட். இதுக்கு நம்ம ஃப்ளோர் போடணும்னா level 1 ஃப்ளோர் ஆர்கிடெக்சரல், இதில் போயிட்டு நீங்கள் ஒன்று லைன் கமெண்ட் எடுத்து பொறுமையாக ட்ரா பண்ணிக்கிட்டே வரலாம். அப்படி இல்லைன்னா இங்கே பிக் லைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அதோட எட்ஜஸ்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். பிக் லைன் செலக்ட் பண்ணி அதோட எட்ஜஸ்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு உள்ளே வரணுமா வெளியே வரணுமா அதோட எட்ஜஸ் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு உள்ளே தான் ஃப்ளோர் தெரியணும், எனக்கு வெளியே தெரிய வேண்டாம்னா உள்ளே இருக்க லைன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஆனால் அவுட்டரில் தான் நம்மளுக்கு போடுவோம் எப்போவுமே. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே அந்த பிங்க் லைன் வந்து ஃபார்ம் ஆகணும், கரெக்டாக ஒரு கண்டினியூட்டி வந்து இருக்கணும். செலக்ட் பண்ணி இதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வந்து ட்ரா பண்ணியாச்சு. அப்படி இல்லைன்னா நீங்கள் லைன் கமெண்ட் எடுத்து கூட பொறுமையாக அதுக்கு மேலே ட்ரா பண்ணிகிட்டே வரலாம். கொடுத்துட்டு இதுக்கு ஒரு நேம் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் 2 கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதோட திக்னஸ் வந்து நான் ஒரு 9 இன்ச்சாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, இப்போ இதுக்கு ஃபைனலாக ஓகே கொடுத்துருங்க. இந்த மாதிரி ப்ளூ கலரில் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஃப்ளோர் வந்து கிரியேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். 3D வியூவில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃப்ளோர் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வாலு, கீழே இருக்கிறது வந்து ஃப்ளோர். ஓகேவா? ஸோ இப்படி தான் ஒரு டிஃபால்ட்டாக ஒரு ஆர்கிடெக்சரல் ஃப்ளோர் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ எந்த ஒரு லேஅவுட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஃப்ளோர் வந்து இப்படி தான் கிரியேட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கூட இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட வீடியோஸ்லாம் டெய்லி உங்களுக்கு அப்டேட் ஆகும். எந்த டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா எங்களோட FB இன்ஸ்டாவில் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நியூ கமெண்டோட வரேன். அண்டில் ஸ்டே ஹாப்பி அண்ட் ஸ்டே சேஃப் மக்களே.